மக்களே எல்லாருக்கும் வணக்கம். எதுக்காக அந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா சின்ன வயசுல சொல்லுவார். ஆனால் அப்போல்லாம் நான் அவர் பேச்சை கேட்கல, அவரை மதிக்கலை. ஆனால் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன், அவர் சொன்னதை இப்போ நினச்சி ஃபீல் பண்ணுறேன். இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் இதை ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே நானே யோசிச்சுருந்தேன். அன்றைக்கி அவர் சொல்லுறத கேட்டிருந்தா நம்ம இந்நேரத்துக்கு வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறி இருக்கலாம், ஒரு நல்ல இடத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு டெய்லியும் யோசித்து மண்டை குழம்பி இதை யாருக்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது உங்கள்கிட்டையாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா சொன்னார், நீ ஸ்கூலுக்கு போகிறத விட ஆடு மாடு மேயின்னு அப்போவே சொன்னார். நான் அப்போவே அதெல்லாம் கேட்காம 2 டிகிரி வாங்கினேன். வாங்கி என்ன பண்ணுறது, அப்பா ஒரு பேச்சை மதிக்கலை. சும்மா நானும் காலேஜுக்கு போகிறேன், நானும் ஸ்கூலுக்கு போகிறேன்ட்டு போயிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ மேய்க்கிற ஆடு அன்றைக்கே மேய்ச்சிருந்தேன், இன்றைக்கி நான் எவ்வளோ பெரிய ஆளாக ஆகிருக்கலாம். இந்நேரம் ஒரு 100 ஆடு 200 ஆட்டுக்கு அதிபதி ஆகிருக்கலாம். இப்போ எத்தனை வருஷம், 15 வருஷமாக, 15 5 வருஷம் 20 வருஷமாக அவர் அப்போ சொன்னதை கேட்டிருந்தாலே நான் இப்போ வந்து ஒரு 100-200 ஆட்டுக்கு அதிபதி ஆகிருக்கலாம். சரி, நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், என்ன சொல்கிறதுன்னு தெரில. எங்கள் அப்பாவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவர் சொன்ன வார்த்தையும் மிஸ் பண்ணுறேன். இப்போ எங்கள் அப்பா என் கூட இல்லை, இருக்கும்போது அவர் சொல்கிறத நான் எதுவும் கேட்கல. கண்டிப்பாக இதுக்கு மேலேயாவது அவர் சொல்கிறத கேட்டு நான் ஒரு படி முன்னேறுவேன். கண்டிப்பாக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கண்டிப்பாக உழைப்பேன், ஜெயிப்பேன். எல்லாருக்கும் பாய்.